சிவம் சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வை எழுதி முடித்துள்ள அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த வகுப்பில் குரூப் 4 தேர்வில் கேட்கப்பட்ட 25 கணித வினாக்களுக்கான விடைகளை உங்களுக்கு விளக்கமாக சொல்லித்தர போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ட்ரிக்ஸுகளை பயன்படுத்தி எவ்வளவு எளிதாக நம்மால் இந்த 25 கேள்விகளுக்கு விடையளித்திருக்க முடியும் என்ற வழிகளையும் சொல்லித்தர போகிறேன். நம்ம ட்ரிக்ஸ் தொடர்பாக ஒரு வீடியோவை போட்டிருந்தோம். அந்த ட்ரிக்ஸுகளை நம்ம பயன்படுத்தியிருந்தாலே பல கேள்விகளுக்கு நம்ம மிக எளிமையாக பதிலளித்திருக்க முடியும். இந்த 25 கேள்விகளுக்குமான விடையை கண்டிப்பாக தெரிஞ்சுங்க. காரணம் என்னென்னா, அடுத்து வரப்போகிற குரூப் 2 தேர்வுக்கோ இல்லை அடுத்த வாரம் வரப்போகிற அனைத்து டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கும் இந்த விளக்கம் மற்றும் இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் கேள்வியை பாருங்கள். A:B 3:7 மற்றும் B:C 7:6 எனில் C மற்றும் A, அதாவது C:A விகிதம் காண்க என கேட்டிருக்கிறாங்க. கேள்வியை நல்லா நோட் பண்ணிங்கனாலே நீங்கள் 10 செகண்டில் ஆன்சரை கண்டுபிடிச்சிருக்கலாம். A:B 3:7 கொடுத்துட்டாங்க. அப்போ A 3 B 7. இங்கே பாருங்கள் B:C 7:6. இப்போ B 7 C 6. ரெண்டு விகிதத்திலையும் பியினுடைய மதிப்பு 7ஆக தான் இருக்குன்னா, அப்போ கண்டிப்பாக ஏவோடைய மதிப்பும் சியோடைய மதிப்பும் அதில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்களோ அதே தான் வரும். இப்போ பியினுடைய மதிப்பு 7ன்னு வச்சிங்கன்னா ஏவினுடைய மதிப்பு 3, சியினுடைய மதிப்பு 6. அவங்க கேட்டிருக்கிறது C:A தான் கேட்டிருக்கிறாங்க. இப்போ 6:3 அடிச்சிங்கன்னா 2:1 என்பது சரியான விடை. இது பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின்லேருந்து ஆன்சர் எடுக்கக்கூடிய ட்ரிக்கு. இப்போ நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இதை சால்வ் பண்ணோன்னா எப்படி சால்வ் பண்ணுவீங்க? A:B 3:7, B:C 7:6. இப்போ என்ன பண்ணுவீங்க? இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய 7 போடுவீங்க, இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 7 போடுவீங்க. 7 42, 7 49, 3 21. இப்போ 21:49:42 7ஆல் அடிச்சிங்கன்னா 3:7:6. அவங்க கேட்டிருக்கிறது C:A தான். சியினுடைய மதிப்பு 6, ஏயினுடைய மதிப்பு 3 அடிச்சிங்கன்னா 2:1. இப்படி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 நிமிஷம் ஆயிருக்கும். நான் சொன்ன இந்த ட்ரிக்கை பயன்படுத்தி போட்டிருந்தீங்கன்னா 10 செகண்டில் ஆன்சரை கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்போ இந்த கேள்விக்கான விடை 2:1. அடுத்த கேள்வி பாருங்க. HCF LCயத்தை வச்சு நமக்கு கேட்டிருக்கிறாங்க. 2 எண்களின் விகிதம் 3:4. இப்போ அந்த மதிப்பு நமக்கு தெளிவாக தெரியல. இந்த 2 எண் என்னன்றது நமக்கு தெளிவாக தெரியலனா, அந்த தெரியாத எண்ணை கண்டுபிடிப்பதற்கு நம்ம எக்ஸ் என்ற ஒரு ஃபேக்டரை பயன்படுத்துவோம். இப்போ 2 எண்களை நான் 3x 4xன்னு எடுத்துக்கிறேன். மேலும் அதன் மீப்போவா மதிப்பு 4, அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டருடைய மதிப்பு 4 எனில் அவற்றின் மீசிமா காண்க என்பது தான் கேள்வி. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். 2 எண்களின் பெருக்கற்பலன் அந்த இரு எண்களின் HCFற்கும் LCMக்கும் இடையே உள்ள பெருக்கற்பலனுக்கு சமம் என்று நமக்கு தெரியும். அப்போ பாருங்கள், 3x × 4x = 4 × LCM. இப்போ 3 எவ்வளவு? 12. x × x x², 4 LCM அடிச்சிங்கன்னா 3x² LCMனு வரும். இப்போ LCM உடைய மதிப்பு கண்டிப்பாக எத்தனுடைய மடங்காக இருக்கும்? 3 மடங்காக இருக்குன்னு இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த 4 ஆப்ஷனில் 3ஆல் வகுபடுதுன்னு பார்த்தா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இந்த கேள்வியில் நம்ம கண்டுபிடித்திருப்பது என்னன்னா, LCM கண்டிப்பாக 3 மடங்காக தான் வரும் என நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் எது 3ஆல் வகுபடுதுன்னு பாருங்க. ஒரு எண் 3ஆல் வகுப்பட வேண்டும்னா டிஜிட்டை கூட்டி வரக்கூடிய ஆன்சர் 3ஆல் வகுப்பட்டா அந்த எண்ணும் 3ஆல் வகுப்படும் என்று அர்த்தம். இப்போ 3 8 கூட்டிங்கன்னா 11, 11 3ஆல் வகுப்படாது. 6 8 கூட்டிங்கன்னா 14, 14 3ஆல் வகுப்படாது. 5 8 கூட்டிங்கன்னா 11, 11 3ஆல் வகுப்படாது. அப்போ கண்டிப்பாக இது LCMஆக இருக்க வாய்ப்பில்லை. 4 8 கூட்டிங்கன்னா 12, 12 3ஆல் முழுமையாக வகுப்படும். இப்போ இதுதான் சரியான ஆன்சர். இந்த கேள்வியை போடுறதுக்கும் நமக்கு அதிகபட்சம் 1 நிமிஷம் தான் தேவைப்பட்டிருக்கும். அடுத்த கேள்வியை பாருங்க. ஒரு எண் x, எண் எவ்வளவுன்னு கொடுக்கல, எக்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஒரு எண் x ஆனது 13ஆல் வகுப்படும். இந்த எண் 16, 24, 32ஆல் வகுக்கும்போது ஒவ்வொரு முறையும் மீதி 6 கிடைக்கிறது எனில் எக்ஸின் மிகச்சிறிய மதிப்பு எவ்வளவு என கேட்டிருக்கிறாங்க. எக்ஸின் மிகச்சிறிய மதிப்பு எவ்வளவு என்பது தான் கேள்வி. நான் உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருப்பேன். கேள்வியே விடை
என்று ஒரு மெத்தடு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த மெத்தடை பயன்படுத்தியிருந்தால் டைரெக்டாக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு எண் எக்ஸு, அந்த எக்ஸ் என்ற எண்ணானது 13ஆல் வகுப்படும்னு சொல்லிட்டாங்க. இந்த கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எது 13ஆல் வகுப்படும் செக் பண்ணி பாருங்கள். 389 வகுப்படுமா? வகுப்படாது. 391 வகுப்படுமா? வகுப்படாது. 392 வகுப்படுமா? வகுப்படாது. 3 × 13 தான் 39. இப்போ 390 என்ற எண் தான் 13ஆல் வகுப்படும். இப்போ இந்த 4 ஆப்ஷனில் ஒரே ஆப்ஷன் தான் 13ஆல் வகுப்படுகிறது. இப்போ இதற்கான சரியான விடை 390 ஏ தான். இப்போ நம்ம எல்லா கேள்வியுமே ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நான் எடுத்து போடுவேன், அப்படி தான் எடுத்து போட்டால் தான் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும்னா மேக்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். நம்ம எழுதுறது 10th எக்ஸாமோ 12th எக்ஸாமோ கிடையாது, காம்படிட்டிவ் எக்ஸாம். அந்த 3 மணி நேரத்தில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை எந்த அளவுக்கு ஒரு ஆஸ்பிரண்ட் திறமையாக கையாண்டு மிக அதிக அளவிலான சரியான விடைகளை தேர்ந்தெடுக்கிறாரோ அவர் தான் வெற்றியாளர். அதை தான் நம்மக்கிட்ட இருந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷனும் எதிர்பார்க்குது. அதனால் மாணவர்கள் நீங்கள் என்ன பண்ணணும்னா, கேள்வி கடினமாக இருக்குது இலகுவாக இருக்குலாம் பார்க்கக்கூடாது. கேட்கப்பட்டு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு எந்த அளவுக்கு நம்மால் மிக சரியாக பதிலளிக்க முடியும், அதற்கான வழி ஏதாவது இருக்கா என்பதை தான் நம்ம செக் பண்ணணும். அடுத்த கேள்வி பாருங்கள். 108 மற்றும் 234 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை, அதாவது 108 என ஒரு நம்பர் இருக்குது, 234 என்ற ஒரு நம்பர். இந்த 2 எண்களினுடைய மீப்பெரு பொது வகுத்தியை, மீப்பெரு பொது வகுத்தினா HCF என்று பொருள். இப்போ இந்த 2 நம்பருடைய HCF-ஐ எந்த வடிவில் நம்ம எழுதுகிறோன்னா 23x - 51 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு யாது என்பது தான் இந்த கேள்வி. இந்த கேள்வியை நீங்கள் கேள்வியே விடை என்ற மெத்தடில் எளிமையாக ஆன்சர் கண்டுபிடிச்சு இருக்கலாம். 108 234 என்ற 2 எண்ணுக்கான HCF 23x - 51 கொடுத்துருக்குறாங்க. இங்கே எக்ஸின் மதிப்பு தான் எவ்வளோன்னு கேட்குறாங்க. நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 4 ஆப்ஷனை கொண்டு போயிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் எவ்வளோ வரும்? 23 × 3 - 51. 23 3 எவ்வளோ வரும்? 69 - 51, ஆன்சர் 18. இப்போ இந்த இடத்துல நான் 18ன்னு எழுதிக்கிறேன். அடுத்தது பாருங்கள், 2 பிரதியிடுறேன். 23 × 2 - 51 எவ்வளோ வரும்? 46 - 51 -5. கண்டிப்பாக மைனஸ் வேல்யூ வருவதற்கு வாய்ப்பில்லை. இப்போ இந்த ஆப்ஷனை தூக்கியாச்சு. அதற்கு அடுத்தது 4 போடுறேன். 23 × 4 - 51. 23 நாள் எவ்வளவு? 72 - 51. இப்போ இதற்கான ஆன்சர் எவ்வளவு? 21 வித்தியாசம். அடுத்தது 5 பிரதியிடுறேன். 23 × 5 - 51. இதை பிரதியிட்டோன்னா 115 - 51 வருகிறது. இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 64. நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்லி கொடுத்தேன். LCM என்பது வருகின்ற மதிப்பில் பெரிய மதிப்பை எடுத்துங்க, HCF என்பது வருகின்ற மதிப்பில் சிறிய மதிப்பாக தான் இருக்கும்ட்டு. இந்த 4 ஆப்ஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா மைனஸில் வர்ற ஆப்ஷன் வருவதற்கு வாய்ப்பில்லை. அப்போ மீதி இருக்கக்கூடிய 3 ஆப்ஷனில் 18, 21, 64 இதில் HCF-ஆக வருவதற்கு நம்ம எதை தேர்ந்தெடுக்கணும்? சிறிய எண்ணை தேர்ந்தெடுக்கணும். இப்போ 18 என்பது தான் இந்த 2 எண்ணினுடைய HCF. 18 தான் இந்த 2 எண்ணினுடைய HCF. இப்போ இந்த 18 வருவதற்கு நம்ம எந்த எண்ணை பிரதியிட்டு இருக்கணும்? 3 என்ற எண்ணை பிரதியிட்டால் தான் இந்த 2 எண்களுக்கான HCF-ஆக நமக்கு 18 கிடைக்கிறது. இப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வியே விடை என்ற மேக்ஸ் ட்ரிக்கின் அடிப்படையில் எளிமையாக இதற்கு ஆன்சர் கண்டுபிடித்து இருக்கலாம். அடுத்த கேள்வி பாருங்க, கடுமையான கேள்விதான். இந்த மாதிரியான கேள்விகள் குரூப் 4க்கு கண்டிப்பாக அவர்கள் கேட்கக்கூடாது. இதே கேள்வியை குரூப் 2 லெவல் எக்ஸாமோ டிகிரி லெவல் எக்ஸாமுக்கோ கேட்டால் கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கலாம். ஏன்னா அது டிகிரி லெவல் எக்ஸாம். ஆனால் குரூப் 4 என்பது SSLC ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் என்பதால் இந்த மாதிரியான கேள்விகள் கொஞ்சம் கடினம் தான். ஏன்னா இந்த கேள்வியை எந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்திருக்காங்கன்னா 2024 நடைபெற்ற AAO எக்ஸாமில் இருந்து எடுத்திருக்கிறாங்க. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, TNPSசியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தா கடினமான கொஸ்டின் எல்லாம் நமக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள், x³ + x² - x + 2 மற்றும் 2x³ - 5x² + 5x - 3 ஆகிய பல்லுறுப்பு கோவைகளின் மீப்போக்கா காண்க. மீப்போக்கா என்றால்
HCFஐ கண்டுபிடிக்கணும். இதற்கு HCF எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, முதல்ல இந்த 2 பல்லுறுப்புக்கோவையில் பெரியது எதுவோ அதை எடுத்து உள்ளே எழுதிக்கணும். 2x³ மைனஸ் 5x² ப்ளஸ் 5x மைனஸ் 3. அதற்கு அடுத்தது சிறியது இருக்கு இல்லையா, அதால் இதை வகுக்கணும். சிறிய பல்லுறுப்புக்கோவை எது? x³ ப்ளஸ் x² மைனஸ் x ப்ளஸ் 2. இதால் நம்ம வகுக்கணும். இங்கே 2x³ இருக்குது, இந்த இடத்துல x³ தான் இருக்குது. அப்போ எடுத்த உடனே நான் இதை 2ஆல் பெருக்கிறேன். இப்போ 2x³ 2x² 2 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2x 2 இன்ட்டு 2 ப்ளஸ் 4. எதிர்குறி அடிச்சிங்கன்னா மைனஸ் வரும். இங்கே ப்ளஸ் இருக்கிறதால இதுவும் மைனஸ் வரும். இங்கே மைனஸ் இருக்கிறதால ப்ளஸ் வரும். இங்கே ப்ளஸ் இருக்கிறதால மைனஸ் வரும். இப்போ ப்ளஸ் 2x³ மைனஸ் 2x³ அடிபட்டுரும். மீதி பாருங்கள் மைனஸ் 5x². இங்கே மைனஸ் 2x², அப்போ மைனஸ் 7x² வரும். ப்ளஸ் 5x ப்ளஸ் 2x ப்ளஸ் 7xன்னு வரும். மைனஸ் 3 மைனஸ் 4 மைனஸ் 7ன்னு வரும். இந்த மூன்றிலுமே 7 என்ற கெழு காமனாக இருக்குது. இப்போ மைனஸ் 7வை நான் வெளியெடுக்கிறேன். வெளியெடுத்தால் x² மைனஸ் வெளியெடுத்ததால் இங்கே மைனஸ் வந்துடும். மைனஸ் எக்ஸ் மைனஸ் 7 வெளியெடுத்ததால் இங்கே ப்ளஸ் வந்துடும். இப்போ x² மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு நமக்கு மீதி கிடச்சிருக்குது. இந்த மீதியை இந்த பெரிய எண்ணை கொண்டு நம்ம என்ன செய்யணும்னா வகுக்கணும். இப்போ x³ ப்ளஸ் x² மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2. இதை என்ன செய்யணும்னா நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மீதியால் நம்ம வகுக்கணும். 0 வர வரலும் நம்ம இதையே செஞ்சிட்ருக்கணும். இங்கே நம்ம எதை வச்சு வகுத்தோமோ அதை எடுத்து உள்ளே பிரதியிடணும். இப்போ பாருங்கள், இங்கே x² இருக்குது, இங்கே x³ இருக்குது. இப்போ எக்ஸால் நான் பெருக்கிறேன். x இன்ட்டு x² x³ x இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x², x இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் போடுறேன். இப்போ உடனே நம்ம என்ன செய்யலாம், எதிர்குறி ப்ளஸ் எக்ஸுக்கு மைனஸ் எக்ஸு, மைனஸ் x² ப்ளஸ் x² ப்ளஸ் எக்ஸுக்கு மைனஸ் எக்ஸு, x³ கேன்சல். இப்போ x² 2x² மைனஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸு மைனஸ் 2x, அதற்கு அடுத்தது ப்ளஸ் 2. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே ப்ளஸ் 2வால் இதை பெருக்க போகிறேன். 2 இன்ட்டு x² எவ்வளோ வரும்? 2x². 2 இன்ட்டு மைனஸ் எக்ஸு மைனஸ் 2x. 2 இன்ட்டு 1 2. அப்படியே எதிர்குறி போட்டு அடிக்கிறேன். இது மைனஸ் ஆகும், இது ப்ளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும். ஒரே மாதிரி இருக்கிறதால அடித்தா 0. அப்போ பெரிய பல்லுறுப்புக்கோவையை வகுக்கக்கூடிய சிறிய பல்லுறுப்புக்கோவையாக எதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்னா x² மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதுதான் நமக்கு ஆன்சர். ஆப்ஷன் ஏ சரியான விடை. மிக கடினமான கேள்வி தான், வேறு வழி கிடையாது, கேட்டுட்டாங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். எவ்வளவு கடினமாக போன கேள்வி கேட்டாங்களோ இப்போ அவ்வளவு எளிமையாக இந்த கேள்வியை கேட்டாங்க. ஒரு வகுப்பில் 80 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 25% பேர் வருகை புரியவில்லை. இப்போ 80 பேர் இருக்கிறாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட நாளில் 25% பேர் ஆப்சண்ட், 75% பேர் ப்ரெசண்ட் எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கையை கண்டுபிடி. அதாவது வருகை புரிந்தவர்கள் ப்ரெசண்ட். அப்போ 75% பேர் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. 80 நீங்கள் 4 பங்காக பிரிச்சிங்கன்னு வச்சுங்க. 20 20 20 20. இப்போ 80ல் 25% தான் 20. அவங்க கேட்டிருக்கிறது 75%. இப்போ 3 25 75. இப்போ ஒரு 25க்கும் 20 மதிப்புனா 60 என்பது சரியான விடை. ஒரு வேளை அவங்க வருகை புரியாத மாணவர்களின் எண்ணிக்கை கேட்டிருந்தா 20ன்னு நம்ம பிரதியிடணும். வருகை புரிந்த மாணவர்களுடைய சதவீதம் எதுன்னு கேட்டால் 75% என்று நாம் பிரதியிட வேண்டும். இந்த கொஸ்டினை இந்த எந்த மெத்தடுமே இல்லாமல் ஈஸியாக நம்மளால் போட்டிருக்க முடியுமானா கண்டிப்பாக போட்டிருக்க முடியும். எப்படி பாருங்கள், 80 மாணவர்களில் ஒரு குறிப்பிட்ட நாளில் 25% பேர் வரலை. இப்போ 75% பேர் வந்துட்டாங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் பெரிய ஆப்ஷன் தான் ஆன்சராக இருக்கும். 60 தான் பெருசு. இப்போ பி என்பது சரியான விடை. 10 செகண்டில் ஆன்சரை கண்டுபிடிச்சிருக்கலாம். எளிமையான கேள்வி தான். அடுத்த கேள்வி பாருங்கள். ரேஷியோ வச்சு கேட்டிருக்கிறாங்க. இதுவும் எளிமையான ஒரு கேள்வி தான். கொஞ்சம் யோசித்தா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் 5:3 எவ்வளோன்னு தெரியல. இப்போ நான் 5x:3xன்னு எடுத்துக்கிறேன். ஒரு தேர்வில்
16% மாணவர்களும் 8% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை. இப்போ மாணவர்கள் தான் 5x, மாணவர்கள் என்றால் மேல் ஸ்டூடெண்ட், மாணவிகள் என்றால் ஃபீமேல் ஸ்டூடெண்ட். இப்போ இந்த 5x 3x வச்சு எனக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸுக்கு நானே 100ன்ற ஒரு மதிப்பை எடுத்துக்கிறேன். எப்பொழுதுமே 100 என்ற மதிப்பை எடுத்திங்கன்னா நமக்கு சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ மேல் மாணவர்களை நான் 500ன்னு எடுத்துக்கிறேன், ஃபீமேல் மாணவர்களை நான் 300ன்னு எடுத்துக்கிறேன். அவங்க கேட்டிருக்கிறது என்னன்னா தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவீதத்தை தான் நமக்கு கேட்குறாங்க. தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவீதத்தை அவர்கள் கேட்கிறார்கள். இப்போ 500 பேரில் 16% மாணவர்கள் என்ன செய்யலைன்னா தேர்ச்சி பெறவில்லை. இப்போ 16 × 5 எவ்வளோ வரும்? 80. இப்போ கிட்டத்தட்ட 80 மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லை. இந்த 300 பேரில் 8% மாணவர்கள் கிட்டத்தட்ட 24 மாணவிகள் தேர்ச்சி பெறவில்லை. இப்போ 800 பேரில் 80 × 24 104, 104 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெறலை. மொத்தம் எத்தனை பேர்? 500 மேல் ஸ்டூடெண்ட், 300 ஃபீமேல் ஸ்டூடெண்ட். அதில் 104 பேர் தேர்ச்சி பெறவில்லை. இப்போ தேர்ச்சி பெற்றவங்க எத்தனை பேர்னா 696 பேர் தேர்ச்சி பெற்றுக்கிறாங்க 800 பேரில். இப்போ 800 பேரில் 696 பேர் தேர்ச்சினா அதை சதவீதமாக கேட்குறாங்க. 2 0க்கு 2 0 அடிங்க, 8ஆல் வகுத்தீங்கன்னா 8 8 64, மீதி இருக்கிறது 5, 7 8 56, 87% என்பது சரியான விடை. இவ்வளவு தான். இதை நம்ம போடுறதுக்கு ஒரு 90 செகண்ட் தான் நமக்கு ஆகியிருக்கும். எளிமையான கேள்வி தான். இதை எனக்கு போடவே தெரியல சார், ஆனால் நம்ம ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி போட்டிருக்க முடியுமானா கண்டிப்பாக போட்டிருக்க முடியும். நான் உங்களுக்கு மேக்ஸ் ட்ரிக்ஸில் என்ன சொல்லி கொடுத்துருப்பேன்னா நியரஸ்ட் வேல்யூவை சூஸ் பண்ணுங்கன்னு ஃபஸ்ட்டு ரூல் சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் 87ன்னு இருக்குது, 84ன்னு இருக்குது, 13ன்னு இருக்குது, 92ன்னு இருக்குது. இந்த 2 ஆப்ஷனும் நியரஸ்ட்டு கிடையாது. இந்த 84 87 தான் நியரஸ்ட்டு. இப்போ கண்டிப்பாக இந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 50க்கு 50% சரியாவதற்கு நமக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். இப்போ நமக்கு விடையே தெரியலனாலும் கண்டிப்பாக ஆப்ஷனை வச்சு நம்மால் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்தது பாருங்கள், ரீசனிங்கிலிருந்து நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. கடினமானதுன்னு எல்லாமே நினைக்கிறாங்க. கடினமானது கிடையாது, எளிமையானது தான். எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், தெளிவாக கவனிங்க. இதில் நம்ம ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம ஈஸியாக ஆன்சரை மேட்ச் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், முதல் எண்ணை மட்டும் நான் இங்கே எடுத்துக்கிறேன். முதல் எண் மட்டும் எடுத்திருக்கேன். 2 7 14 23 மட்டும் எடுத்திருக்கிறேன். இதற்கான வித்தியாசத்தை பாருங்கள். 2க்கும் 7க்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசம் 5, 7க்கும் 14க்கும் இருக்கிற வித்தியாசம் 7, 14க்கும் 23க்கும் இருக்கிற வித்தியாசம் 9. இப்போ 23க்கும் இங்கே அடுத்து வரக்கூடிய எண்ணுக்கும் இருக்கிற வித்தியாசம் கண்டிப்பாக 11 இருக்கும். இப்போ 23 கூட்டல் 11 எவ்வளோ வரும்? 34 வரும். இப்போ கண்டிப்பாக 30 வரக்கூடிய விடை வருவதற்கான வாய்ப்பு சாத்தியக்கூறு கிடையாது. இப்போ இந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று தான் நமக்கு விடையாக வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து இருக்கக்கூடிய எண்களில் பாருங்கள், அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா அப்படியே எண்களோட பெருக்கி இருக்கிறாங்க. இப்போ 2 × 2 எவ்வளவு? 4. 2க்கு அடுத்தது என்ன நம்பர்? 3. அப்போ 4 × 3 12. 12 வந்துருச்சுங்களா? இப்போ 3க்கு அடுத்த நம்பர் எவ்வளவு? 4. அப்போ 12 × 4 எவ்வளவு? 48. இப்போ 48 வந்துருச்சு. இப்போ 4க்கு அடுத்த நம்பர் என்ன? 5. அப்போ 48 × 5 வரக்கூடிய ஆன்சர் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 240. 34 240 என்ற ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 7 தான் இருக்குது. இப்போ நடுவில் இருக்கக்கூடியது ஹெச். அதில் எந்த அனலிஸும் நம்ம பண்ண தேவையில்லை, ஏன்னா 4 ஆப்ஷன்லுமே அதே தான் இருக்குது. இப்போ சரியான விடை 34 H 240 என்பது சரியான விடை. எளிமையானது தான், கொஞ்சம் யோசிச்சிருந்தா நம்ம போட்டிருக்கலாம். அடுத்தது ப்ராபபிலிட்டி, நிகழ்தகவை வச்சு நமக்கு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. 2 பகடைகள் உருட்டம் படும்போது என்றாலே நம்ம அதற்கான பாசிபிலிட்டிஸை எடுத்து கண்டிப்பாக எழுதி கொள்ள வேண்டும். இப்போ உங்களுக்கு வலது பக்கத்தில் 2 பகடைகள் உருட்டப்பட்டால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸை எழுதி முடிச்சிருக்கிறேன். இப்போ கேள்வியை பாருங்கள்.
2 முறையான பகடைகள் உருட்டப்படும் பொழுது முகமதிப்புகளின் பெருக்கற்பலன் 4ஆக அல்லது இங்க பாருங்க அல்லதுன்னு கொடுத்துருக்குறாங்க. அல்லதுன்னு சொன்னா கூட்டிக்கணும்னு அர்த்தம். அல்லது முகமதிப்புகளின் வித்தியாசம் 5ஆக இருக்க நிகழ்தகவு என்ன? இப்போ பெருக்குனா 4 வரணும், கழிச்சா 5 வரணும்னா எங்கெங்க இருக்கு பாருங்க, 2 2 4 1 4 4. இப்போ 1 4 4 2 2 4 4 1 4. இப்போ இந்த 3 தான் 4 வருவதற்கான ஆப்ஷன். எத்தனை சான்சஸ் இருக்கு? 36 சான்ஸு. இந்த 36 சான்ஸில் முகமதிப்பை பெருக்குனா வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் 3 இருக்குது. சரி, 1 முடிச்சாச்சு. அடுத்தது வித்தியாசம் 5 வருவதற்கான வாய்ப்பு கேட்குறாங்க. வித்தியாசம் 5 எப்போ வரும்? 1க்கும் 6க்கும் நடுவில் தான் வித்தியாசம் 5, 6க்கும் 1க்கும் நடுவில் தான் வித்தியாசம் 5. இப்போ 2 சான்ஸ் தான் இருக்குது. இப்போ 2/36 கூட்டினீங்கன்னா 5/36. 5/36 என்பது சரியான விடை. இதை எப்படி நம்ம ட்ரிக்ஸில் போட்டிருக்கலாம்? இந்த ஏவும் சிவும் ஒரே மாதிரியே இல்லை. இந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று நம்ம சூஸ் பண்ணியிருந்தா நம்ம சரியாவதற்கு 50-50 வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கும். அடுத்த கேள்வி பாருங்க. எளிமையான ஆட்கள் நாட்கள் கேள்வி தான் கேட்டிருக்கிறாங்க. P மற்றும் Q ஆகியோர் ஒரு வேலையை முறையே 20 மற்றும் 40 நாட்களில் முடிப்பர். எத்தனை நாளில் முடிப்பாங்க? Pயும் Qவும் இருக்கிறாங்க. P 20 நாளில் முடிப்பார், Q 40 நாளில் முடிப்பார். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். 2 பேருமே சேர்ந்து ஒரு வேலையை ஆரம்பிக்கிறாங்க. சில நாட்கள் வேலை செய்த பிறகு Q என்பவர் சென்று விடுகிறார். கொஞ்ச நாள் வேலை செய்கிறாரு, 2 பேருக்கும் பிரச்சனை வந்துடுது. Q என்பவர் என்ன செய்கிறாருன்னா Pயை தனியாக விட்டு போயிடுறார். இப்போ மீதியான வேலை இருக்கும் இல்லையா, அந்த மீதியம் இருக்கக்கூடிய வேலையை P என்ன செய்கிறாருன்னா 8 நாளில் முடிக்கிறார். எத்தனை நாளில் முடிக்கிறாரு? 8 நாளில் முடிக்கிறார் எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு Q வேலையை விட்டு சென்றார்? வேலையை ஆரம்பித்த பிறகு 2 பேரும் ஒன்றா சேர்ந்து எத்தனை நாள் வேலை செஞ்சாங்க, எப்போ சண்டை போட்டு பிரிஞ்சாங்க என்பது தான் கேள்வி. இதை எப்படி நம்ம ஈஸியாக போடலாம் பாருங்க. எப்பொழுதுமே ஆட்கள் நாட்களுக்கு LCM மெத்தடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நாட்களுக்கு உண்டான LCM எடுங்க. 20 40. இதற்கு LCM எடுத்தீங்கன்னா இதில் பெரிய நம்பர் எது? 40 தான் LCMமாக இருக்கும். அப்போ அவங்க எடுத்த வேலையுடைய மொத்த பங்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 பங்கு வேலை இருக்கக்கூடிய ஒரு வேலை தான் எடுத்திருக்கிறாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு 40 செங்கலை எடுத்து வைக்க வேண்டியது அவங்களுடைய வேலைன்னு வச்சுங்களேன். 2 பேரும் சேர்ந்து 40 செங்கலை எடுத்து வைக்கணும். அந்த 40 செங்கலை எடுத்து வைக்கக்கூடிய வேலையை P எத்தனை நாளில் செய்வார்? 20 நாளில் செய்வார்னா இவர் ஒரு நாளைக்கு 2 செங்கல் எடுத்து வைப்பார். ஒரு நாளைக்கு 2 செங்கலை எடுத்து வைக்கிறார்னு அர்த்தம். ஆனால் Q பாருங்க சோம்பேறி, அவர் ஒரு நாளைக்கு 1 செங்கலை தான் எடுத்து வச்சுக்கிறார். ஏன்னா LCM என்பது நான் மொத்த வேலைன்னு சொன்னேன். இப்போ மொத்தம் 40 செங்கல் எடுத்து வைக்கணும். அந்த 40 செங்கல் எடுத்து வைக்கக்கூடிய வேலையை அவர் 40 நாளில் செய்வார்னா அப்போ ஒரு நாளைக்கு 1 செங்கல் தான் எடுத்து வைப்பாங்க. இது நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். இப்போ இதிலிருந்து நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்ச நாள் 2 பேருமே வேலை செய்கிறாங்க. Pயும் Qவும் கொஞ்ச நாள் 2 பேருமே வேலை செய்கிறாங்க. இப்போ Pயும் Qவும் ஒன்றா வேலை செஞ்சால் ஒரு நாளைக்கு 3 செங்கலை எடுத்து வைப்பாங்கன்னு அர்த்தம். ஒரு நாளைக்கு எத்தனை செங்கல் எடுத்து வைப்பாங்க? 3 செங்கல் எடுத்து வைப்பாங்கன்னு அர்த்தம். இப்போ கொஞ்ச நாள் வேலை செஞ்ச பிறகு Q வந்து விட்டுட்டு போயிடுறாரு. இப்போ மீதி கொஞ்சம் வேலை நின்று இருக்கும். அந்த மீதி இருக்கக்கூடிய வேலையை P எத்தனை நாளில் செஞ்சு முடிச்சிருக்கிறார்னா 8 நாளில் செஞ்சு முடிச்சிருக்கிறார். நமக்கு ஆல்ரெடியே தெரியும் P ஒரு நாளைக்கு எத்தனை செங்கல் எடுத்து வைப்பார்? 2 செங்கல் அவர் எடுத்து வச்சிருப்பார். இப்போ 8 நாளில் அவர் 16 செங்கலை எடுத்து வச்சிருப்பார்னு அர்த்தம். இப்போ 2 பேரும் சேர்ந்து எத்தனை செங்கல் எடுத்து வச்சிருக்கிறாங்க? 16 கழிச்சிட்டா 40ல் 24. இப்போ 2 பேரும் சேர்ந்து 24 செங்கல் எடுத்து வச்சிருக்கிறாங்க. இப்போ 24 செங்கல்னா ஒரு நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து 3 செங்கல் எடுத்திருக்காங்களே, அதால் டிவைட் பண்ணால் 8. இப்போ முதல்ல 8 நாளில் வேலை செஞ்சு 24 பங்கு வேலையை முடிச்சிட்டாங்க. உடனே என்ன பண்ணுறாரு? Q கிளம்பி போயிடுறார். மீதி இருக்கக்கூடிய 16 பங்கு வேலையை நீயே செஞ்சீங்க. P என்ன கொஞ்சம் ஸ்கில்டு அதிகம், ஒரு நாளைக்கு 2 பங்கு செய்வார். இப்போ அவர் 8 நாளில் செய்து முடித்திருப்பார். இப்போ அவர்கள் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்ததும் 8 நாள், P தனியாக வேலை செய்ததும் 8 நாள். சரியான விடை ஆப்ஷன் C தான். இந்த கொஸ்டின் எனக்கு போடவே தெரியல, ஆனால் எப்படி இதற்கு சரியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கலாம் என்றால் நல்ல கேள்வியை பாருங்கள். 20 40
8ன்னு 3மே இரட்டைப்படை எண்ணாக இருக்குது. இப்போ கண்டிப்பாக ஆன்சரும் இரட்டைப்படை எண்ணாக தான் வரும். இப்போ 9 வருவதற்கு வாய்ப்பு இல்லை, 11 வருவதற்கும் வாய்ப்பு இல்லை. இந்த ரெண்டையுமே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கலாம், எடுத்துகிட்டு இருக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்லி கொடுத்தேன். கொஸ்டினில் இருக்கக்கூடிய நம்பர் ஆன்சர்லேயும் ரிப்பீட்டடாக இருந்தால் அதை சூஸ் பண்ணுங்கன்ட்டு. பாருங்கள், கொஸ்டினில் 8ன்னு ஒரு நம்பர் இருக்குது, அது ஆன்சரில் இருக்கிறதால இந்த 2 ஆப்ஷனில் இதை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சரியாவதற்கான வாய்ப்பு அதிகம். இவ்வளவு தான் இந்த கொஸ்டின். அடுத்த கேள்வி பாருங்க, எளிமையான கேள்விதான். தொடரின் கூடுதல் காண்க. 1+3+5+55 என்ற தொடரின் கூடுதல் காண்க என கேட்டிருக்கிறாங்க. எளிமையான கேள்விதான். ஏன் எளிமையான கேள்விதான், அவங்க கொடுத்துருக்கிற எல்லா எண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா ஒற்றைப்படை எண் தான். இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். முதல் எண் ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் n². அவங்க கூடுதல் தானே கேட்குறாங்க. இப்போ n என்பது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை குறிக்கும், எத்தனை உறுப்புகள் இருக்கிறது என்பதை குறிக்கும். இந்த உறுப்புகள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லுவாங்க, L-a/d+1 அதெல்லாம் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எழுதி பாருங்களேன், 1 3 5 7 9, ஒரு 10க்குள்ளே 5 உறுப்பு இருக்குது. இப்போ 50 வரையில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ 5 × 5 25, அதுக்கு கூட 51 53 55ன்னு வரப்போகுது. அப்போ இது ஒரு 3 உறுப்பு, மொத்தம் 28 உறுப்பு நமக்கு இந்த தொடரில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ 28² தான் ஆன்சர். இப்போ 28² 784, ஆப்ஷன் பி சரியான விடை. இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு கரெக்டாக ஒரு 60 செகண்ட்லேருந்து 90 செகண்ட் இருந்தாலே போதுமானது. இந்த மாதிரி தான் நம்ம ஸ்மார்ட்டாக வந்து திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ரீசனிங்கில் இருந்து நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர் வரிசையில் வரும் அடுத்த உறுப்பு எது? 0 2 24 252 3120. எப்பொழுதுமே நான் உங்களுக்கு இந்த மிஸ்ஸிங் நம்பர்ஸை கண்டுபிடிக்க சொல்லும்போது நான் என்ன சொல்லி கொடுத்துருப்பேன்னா, அவங்க கொடுத்துருக்கிற நம்பர் ஸ்கொயர் வேல்யூக்கோ கியூப் வேல்யூக்கோ நியராக இருக்கான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருப்பேன். பாருங்கள், இந்த 2 என்பது 4க்கு பக்கத்தில் இருக்குது, 24 என்பது 27க்கு பக்கத்தில் இருக்குது, இப்போ 252 என்பது 256க்கு பக்கத்தில் இருக்குது. இது எல்லாமே ஒரு ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பருக்குள்ளே வரும். எப்படி சொல்கிறோம் பாருங்கள். இப்போ 0வை அவங்க ஆரம்பத்தில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 2 என்பதை இவங்க எந்த வடிவில் எழுதியிருக்கிறாங்கன்னா 2² - 2. இப்போ 4 - 2 தான் 2 வரும். அடுத்தது பாருங்கள் 24, 3³ - 3. 3³ எவ்வளவு? 27. 27 3 கழிச்சா 24. அதனால் எப்பொழுதுமே நம்ம என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட் எடுத்த உடனே ஸ்கொயருக்கு நியராக நம்பர் இருக்கா, கியூபுக்கு நியராக நம்பர் இருக்கான்னு பார்த்தா அந்த நம்பர்லேருந்து கூட்டியோ கழிச்சியோ நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 2² - 2 2 ஆன்சர், 3³ - 3 24 ஆன்சர், 4 பவர் 4 - 4. 4 பவர் 4 எவ்வளவு? 4 × 4 × 4 × 4. இப்போ 16 × 16. அப்போ 16² தான் இது. இப்போ 16² 256. இப்போ 256லேருந்து 4 கழிச்சிட்டா 252 சரியாக இருக்குது. அடுத்தது 3120க்கு 5 பவர் 5 - 5. இப்போ 5 பவர் 5னா 5 × 5 5 × 5 5, 25 25 625. 625 × 25 3125. 3125லேருந்து 5 கழிச்சிட்டா 3120. இப்போ அடுத்தது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 6 பவர் 6 - 6 என்ற வடிவிற்கு என்ன பதில் வருகிறதோ அதுதான் அடுத்த எண்ணாக வருவதற்கு 100க்கு 100% சாத்தியம். இப்போ 6 பவர் 6னா 6 × 6 6 × 6 6 × 6 6 × 6 36, 6 × 6 36, 6 × 6 36. இப்போ 36². இப்போ 36 × 36 36² தானே. இப்போ 36² நமக்கு எவ்வளோ ஆன்சர் வரும்? 1296ன்னு ஆன்சர் வரும். இந்த 1296 × 36 எவ்வளோ ஆன்சர் வரும்னா 46656. 46656 வரும். இதிலிருந்து நீங்கள் 6 கழிச்சிட்டிங்கன்னா 46650 என்பது
சரியான விடை. அடுத்த கேள்வி, கேள்வியிலிருந்தே விடை என்ற ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணக்கூடிய எளிமையான கேள்வி. மேக்ஸ் ட்ரிக்கில் நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக்கை சொல்லி கொடுத்துருப்பேன். என்ன ட்ரிக்னா, கேள்வியிலிருந்தே விடை என்பது தான் அது. இப்போ கொஸ்டினை பாருங்கள். இந்த தொடர்ச்சி எண்களில் முழுமையாக படித்தோன்னா, இந்த தொடர்ச்சி எண்களில் 2 என்ற வித்தியாசத்தை உடைய எண்களில் எத்தனை இணைகள் உள்ளன? இணைகள்னாலே பக்கத்தில் இருக்கிறது தான் இணைகள். இப்போ இந்த எண்களில் 2 எண்களை நம்ம பக்கத்தில் எடுத்துக்கிட்டா வித்தியாசம் எவ்வளோ வரணும்னா 2ன்னு வரணும். இப்போ 6க்கும் 4க்கும் வித்தியாசம் எவ்வளோ வரும்? 2ன்னு வரும். 4க்கும் 1க்கும் 2 வராது. 1க்கும் 2க்கும் 2 வராது. 2க்கும் 2க்கும் வராது. 2க்கும் 8க்கும் வராது. 8க்கும் 7க்கும் வராது. ஆனால் 4க்கும் 2க்கும் வித்தியாசம் எவ்வளோ வரும்? 2 வரும். இப்போ இது ஒரு பேர், இது ஒரு பேர். அடுத்து கடைசி வரலாம் பார்க்கணும். 2க்கும் 1க்கும் 1 தான் வரும். 1க்கும் 5க்கும் 4 வந்துடும். 5க்கும் 3க்கும் வித்தியாசம் 2 வரும். 3க்கும் 8க்கும் வித்தியாசம் 5 வந்துடும். இப்போ எத்தனை பேர் இருக்குன்னா 3 பேர் இருக்குது. இப்போ சரியான விடை ஆப்ஷன் சி. இப்போ கேள்வியிலிருந்தே விடை என்ற மேக்ஸ் ட்ரிக் அடிப்படையில் இந்த கேள்வியை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அடுத்தது, இதுவரை டிஎன்பிஎஸ்சி வரலாற்றிலேயே கேட்கப்படாத ஒரு கேள்வி. ஆனால் இது சிபிஎஸ்சி புத்தகத்தில் 8ஆம் வகுப்பு புத்தகத்திலேயே இந்த மாதிரியான கணக்கு இருக்கிறது. ஆனால் நம்முடைய பள்ளி பாட புத்தகத்தில் கிடையாது. கடினமான கேள்வி தான், வேறு வழி இல்லை. மென்சுரேஷனில் 2 டைமென்ஷன்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, நில அளவை புத்தகத்தில் இருக்கக்கூடிய குறியீடுகளை கொடுத்துட்டு சால்வ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. கவனமாக இந்த கொஸ்டினை ஆன்சர் போட கற்றுங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஏதாவது ஒரு டிஎன்பிசி கேள்வியில் இதே மாதிரியான கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இவங்க நில அளவை புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு லேண்டுடைய மதிப்புகளை குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதை நம்ம என்னவா மாற்றணும்னா, அந்த லேண்டினுடைய வடிவமாக நாம் மாற்ற வேண்டும். எப்படி மாற்றுவது பாருங்க. இப்போ ஏ முதல் சி வரைன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ முதல்ல ஏ முதல் சி வரை குறிக்கக்கூடிய ஒரு கோடை போட்டேன். இப்போ ஏ தான் இங்கே இருக்குது, சி இங்கே இருக்குது. இப்போ ஏலிருந்து அடுத்து எந்த அளவிற்கு 50 இருக்குது. இப்போ இது ஏனா அடுத்தது 50 இருக்கிறது. இப்போ 50 என்பது இங்கே எழுதிக்கிறேன். அடுத்தது 50லிருந்து என்ன இருக்குது? 80 இருக்கிறது. 80 இங்கே எழுதிக்கிறேன். 80க்கு அடுத்தது என்ன அளவு இருக்குது? 120ன்னு இருக்குது. 120 இங்கே எழுதிக்கிறேன். 120க்கு அப்புறம் என்ன இருக்குது? 150ன்னு இருக்குது. இப்போ இதுதான் சி. இப்போ முதல்ல நீங்கள் என்ன செய்யணும், இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் 0ன்னு வச்சுங்க. 50 என்பதை என்ன குறியீடில் குறிச்சிருக்கிறாங்கன்னா இ. இப்போ இதை ஈன்னு எடுத்துக்கிறேன். 80 என்னவா குறிச்சிருக்கிறாங்கன்னா பின்னு குறிச்சிருக்கிறாங்க. 120க்கு பக்கத்தில் டின்னு குறிச்சிருக்கிறாங்க. 180 தான் சின்னு எடுத்துக்கிறோம். இப்போ அதனுடைய அகலங்களை நம்ம எழுத போகிறோம். பாருங்கள், ஈக்கு எவ்வளவு அகலம் கொடுத்துருக்குறாங்கன்னா 30 லெஃப்ட் சைடு. இப்போ 30 லெஃப்ட் சைடு. இப்போ இதனுடைய அளவு எவ்வளோனா 30. அதற்கு அடுத்தது 120க்கு எவ்வளோனா 20 கொடுத்துருக்குறாங்க. இப்போ 120க்கு அகலம் 20 கொடுத்துருக்குறாங்க. 80க்கு அகலம் 50 ரைட் சைடு. 80க்கு 50 ரைட் சைடில் கொடுத்துருக்குறாங்க. இவ்வளவு தான். இந்த அளவீடுகளை நம்ம அப்படியே இணைக்க வேண்டியது தான். அப்படியே நம்ம என்ன செய்யணும்? இணைச்சிடணும். இந்த இணைச்சிட்டா நமக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். இந்த ஷேப்பு என்ன வடிவங்களால் உருவாக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தா, இங்கே இருக்கக்கூடியதை நான் 2 ஷேப்பாக பிரிச்சுக்கிறேன். ஒரு ரெக்டாங்குலராகவும் ஒரு ட்ரையாங்குலராகவும் பிரிச்சுக்கிட்டா, இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். இது கரெக்டாக கோடு போடலை. கரெக்டாக நீங்கள் ஸ்கேலில் வச்சு கோடு போட்டிங்கன்னா இதுவும் ஒரு ட்ரையாங்கிளாக ஒரு மொத்தம் 1 2 3 4 5 ட்ரையாங்கிள். இங்கே மட்டும் நடுவில் ஒரே ஒரு ரெக்டாங்கிள். இப்போ 6வது ரெக்டாங்கிள். மீதி எல்லாமே ட்ரையாங்கிள். அந்த ட்ரையாங்கிள் எல்லாமே என்னவா இருக்குன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குது. இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுடைய பரப்பளவு ½ × BH. இப்போ BH/2 தான் அதனுடைய ஃபார்முலா. இப்போ இந்த வடிவங்களுடைய பரப்பளவை எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி கூட்டிட்டா அதுதான் ஆன்சர். இப்போ ஃபஸ்ட்டு வடிவத்தை எடுத்துங்க. ஃபஸ்ட்டு வடிவத்தை எடுக்கும்போது ஏலிருந்து இ வரைக்கும் நம்ம என்ன சொன்னேன்? 50 இருக்குது. இப்போ 50லிருந்து 80 30 டிஸ்டன்ஸு. இப்போ இங்கே 50ம் 30ம் கூட்டிங்கன்னா இந்த ட்ரையாங்கிளுடைய அடிப்பக்கத்தினுடைய அளவு எவ்வளோனா 80. அதனுடைய ஹைட் எவ்வளோனா 50. இப்போ
இப்போ 50 × 80, 50 × 80 டிவைடட் பை 2. I8 எவ்வளவு? 40, 4000, 4000 டிவைடட் பை 2, 2000. அப்போ முதல் வடிவத்தினுடைய பரப்பளவு 2000. அப்போ இது முடிஞ்சு போச்சு. இப்போ இரண்டாவது பாருங்கள், இந்த அகலம் 50, ஹைட் எவ்வளோன்னு பார்த்தா 80க்கும் 120க்கும் வித்தியாசம் 40, 120க்கும் 150க்கும் வித்தியாசம் 30. இப்போ இதனுடைய ஹைட்டு 70, ஹைட் 70, அடிப்பக்கம் 50. இப்போ 70 × 50 டிவைடட் பை 2, 7×5 எவ்வளோ? 35. இப்போ 3500 டிவைடட் பை 2, 1750. இப்போ இதனுடைய அளவீடும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பாருங்கள், அடிப்பக்கம் 20, உயரம் 30. அப்போ 20 × 30 600, 600 பை 2 300. இப்போ இதனுடைய பரப்பளவும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இந்த சின்ன முக்கோணத்தை பார்த்தீங்கன்னா, சின்ன முக்கோணத்துடைய அடிப்பக்கம் 10 தான். காரணம் என்ன சொல்கிறோன்னா, இந்த மொத்த அளவையும் நம்ம எடுக்கக்கூடாது. இந்த சின்ன முக்கோணத்துடைய அளவு இந்த அளவு தான் இருக்குது. இப்போ இந்த அளவுனுடைய மதிப்பு எவ்வளோனா, கீழே இருக்கக்கூடிய 30ஐயும் மேலே இருக்கக்கூடிய 20ஐயும் கழிச்சிட்டா இந்த அளவு மட்டும் நமக்கு கிடைக்கும். இப்போ அடிப்பக்கம் 10, உயரம் எவ்வளோனா 70, இங்கே ஒரு 30, இங்கே ஒரு 40. அப்போ உயரம் 70. இப்போ 70 × 10 700, 700 பை 2 350. இப்போ இதனுடைய பரப்பளவும் கண்டுபிடித்தாகிவிட்டது. அதற்கடுத்து பாருங்கள், 50 × 30, 7லேருந்து E வரைக்கும் 50 தானே, 50 அடிப்பக்கம், அதற்கு பிறகு 30 என்பது உயரமாக இருக்கிறது. அப்போ 50 × 30 1500, 1500 டிவைட் பை 2 750. இப்போ இதனுடைய பரப்பளவும் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ நடுவில் இருக்கிற இந்த ரெக்டாங்குலருக்கு மட்டும் கண்டுபிடிக்கணும். ரெக்டாங்குலருடைய ஃபார்முலா B × D. B × Dயில் பியினுடைய மதிப்பு எவ்வளவு? 20. டியினுடைய மதிப்பு எவ்வளவு? 70. இப்போ 20 × 70, 7 14, 1400. இப்போ இந்த எல்லா மதிப்பையும் கூட்டுறோம். 2000, 1750, 300, 350, 1400, அதற்கடுத்தது 750. இது எல்லாத்தையுமே கூட்டினா நமக்கு ஆன்சர் எவ்வளோ வருதுன்னா 6550 மீட்டர் ஸ்கொயர் என ஆன்சர் வருகிறது. இப்போ இதற்கான சரியான விடை 1550. மாணவர்கள் உடனடியாக நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு பேப்பரை எடுத்து 1க்கு 2 முறை இந்த வடிவத்தை உருவாக்கி ஆன்சர் கண்டுபிடிக்க தெரிஞ்சுங்க. கண்டிப்பாக வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தேர்வில் இந்த மாதிரியான கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு அதிகம். அடுத்த கேள்வி பாருங்கள், ரீசனிங் தான். இந்த ரீசனிங் கேள்வியில் இருக்கக்கூடிய வடிவிலேயே நம்ம எழுத ஆரம்பித்தா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். கேள்வி பாருங்கள், DFGHIM மொத்தம் எத்தனை பேர்? 6 பேர். ஆகிய 6 பேர் வரிசையாக அமர்ந்துள்ளனர். I மற்றும் M ஆகியோர் மையத்திலும். இப்போ 6 பேர்னா 6 பேரில் இந்த 3வது 4வது பேர் தான் மையம். இப்போ 1 2 3 4 5 6 மொத்தம் 6 பேர் இருக்கிறாங்க. இந்த 2 பேர் தான் மையத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். இப்போ ஐயும் எம்மும் மையத்தில் அமர்ந்திருக்கிறாங்க. அவங்க நேராக வடக்க பார்த்துருக்குறாங்கன்னு நினச்சிங்க. இது நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. அவங்க எல்லாரும் வடக்க பார்த்து அமர்ந்திருப்பதாக நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். அப்படி அஷ்யூம் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு ஞாபகம் வச்சுங்க. அப்படி பார்க்க போகும்போது ஐயும் எம்மும் நடுவில் அமர்ந்திருக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், F மற்றும் D ஆகியோர் முதலிலும் இறுதியிலும் அமர்ந்துள்ளனர். அப்போ முதல்ல யார் இருக்கிறா? F. இறுதியில் யார் இருக்கிறா? D அமர்ந்திருக்கிறார். G என்பவர் D இன் இடதுபுறத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ D இதுதான். D உடைய லெஃப்ட் சைடு எது? 5வது இடம். அங்கே தான் யார் அமர்ந்திருக்கிறாங்கன்னா G என்பவர் அமர்ந்திருக்கிறார். இப்போ மீதி இருப்பவர் யாருன்னா H தான் Fக்கு ரைட் சைடில் அமர்ந்திருக்கிறார். இப்போ கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, அப்படியானால் Fஇன் வலதுபுறத்தில் அமர்ந்திருப்பது யார்? H என்பவர் தான் Fஇன் வலதுபுறத்தில் அமர்ந்திருக்கிறார். சரியான விடை ஆப்ஷன் A. இதற்கு நமக்கு எந்த விதமான சூத்திரமோ எதுவுமே நமக்கு தேவையில்லை. டைரெக்டாக நம்ம கொஸ்டினில் இருக்கக்கூடியதை வச்சே நம்ம ஆன்சர் பண்ணுறோம். அவ்வளோதான். அடுத்தது ரீசனிங்கில் ஈஸியான கொஸ்டின் தான். A26 இதிலிருந்தே தெரிஞ்சு போச்சு. ABCDயில் ரிவர்ஸில் இருக்கக்கூடிய மதிப்பை எடுத்திருக்கிறாங்க. ஆல்ஃபாபெட்டிக்கல் எடுத்திங்கன்னா A 1வது எழுத்து, Z 26வது எழுத்து. ரிவர்ஸ் ஆல்ஃபாபெட்டிக்கல் எடுத்திங்கன்னா Z தான் 1, A 26. இப்போ ஏவை அவங்க 26 நீங்கள் எடுத்துட்டாங்க. இப்போ SUN 27ன்னு எடுத்தாங்கன்னா ரிவர்ஸில் எடுக்கும்போது Z 1 இருக்கும். எஸ்ஸினுடைய மதிப்பு
எவ்வளவாக இருக்கும்னா 8, யூவினுடைய மதிப்பு 6, எண்ணினுடைய மதிப்பு 13. கூட்டினீங்கன்னா பாருங்கள் 8 6 14, 14 3 27. அப்போ இது சரிதான். அப்போ கேட்டினுடைய மதிப்பு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஏ ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டாங்க 26ன்னு, சியினுடைய மதிப்பு 24, டீயினுடைய மதிப்பு 7. அப்போ கூட்டினீங்கன்னா 57. இப்போ கேட் என்பதின் மதிப்பு 57. சி என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பதிலளிக்கக்கூடிய வினாதான். ஏ நாட் ஈக்குவல் டு பி, பி நாட் ஈக்குவல் டு சி என கொடுக்கப்பட்டிருந்தால் பின்வரும் கூற்றுகள் எது சரி என்பது தான் கேள்வி. நீங்கள் இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். ஏ என்பது பிக்கு சமம் இல்லை, பி என்பது சிக்கு சமம் இல்லை. ஆனால் இவங்க கொடுத்துருக்கிற கூட்டுப்படி ஏ என்பது சிக்கு சமமாகவும் இருக்கலாம், ஏ என்பது சிக்கு சமம் இல்லாமலும் இருக்கலாம். ஏன்னா அதை பற்றி இவங்க குறிப்பிடலை. இப்போ கொஸ்டினில் பி ஈக்குவல் டு ஏ, ஏ ஈக்குவல் டு சின்னு கொடுத்துருக்குறாங்க. ஏ ஈக்குவல் டு சின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. அப்போ இது தப்பு. ஏ கமா பி கமா சி ஆகவே வெவ்வேறானவைன்னு சொல்கிறாங்க. இதுவும் தவறாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, இப்போ ஏக்கு 4ன்னு எடுத்துக்கிறேன், பிக்கு 7ன்னு எடுத்துக்கிறேன், சிக்கு நான் 4ன்னு எடுத்துக்கலாம், இல்லை 8ன்னு எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது 4 என்றும் எடுத்துக்கொள்ளலாம், இல்லை 4ஐ விட வேறு மதிப்பாகவும் நான் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இருக்க சொல்ல ஏவும் பியும் சியும் ஆகிய வெவ்வேறானவைன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை ஏயும் சியும் ஒரே மாதிரியாக கூட இருக்கலாம்ல. இப்போ இதுவும் தவறு தான். அதே போல் ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சின்றாங்க. இந்த கொஸ்டினுக்கு இதுக்கு டைரெக்டாக ஆப்போசிட்டாக இருக்குது. கண்டிப்பாக இதுவும் தப்பு. இப்போ ஃபஸ்ட்டே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஏ ஈக்குவல் டு சியாக இருக்கலாம், ஏ நாட் ஈக்குவல் டு சியாக இருக்கலாம். இதுதான் சரியான விடை. ஆப்ஷன் டெல்லி சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கக்கூடிய கேள்வி தான். நம்ம சொல்லி கொடுத்த மேக்ஸ் ட்ரிக்கை வச்சே இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணி இருக்கலாம். கேள்வியை நல்லா நீங்கள் இதற்கு கூர்ந்து கவனித்தல் அவசியமானது. ஆண்டுக்கு 4% வட்டி வீதத்தில் 6 வருடங்களில் ஏக்கு கிடைக்கும் தொகையானது 8 வருடங்களின் பியின் தொகைக்கு சமமாக இருக்கும். இப்போ 2 பேர் இருக்கிறாங்க, ஏன்னு ஒருத்தர் இருக்கிறார், பின்னு ஒருத்தர் இருக்கார். ஏ ஒரு தொகையை கையில் வச்சிருக்கிறாரு, அவரும் 4% வட்டியில் பேங்க்கில் போடுறாருன்னு வச்சுக்கலாம். பி என்பவர் வேறு ஒரு தொகையை வச்சிருக்கிறார், ஏவின் தொகைக்கு சமம் கிடையாது. வேறு ஒரு தொகையை என்ன பண்ணுறாருனா அதே 4% வட்டிக்கு பேங்க்கில் போடுறார். ஆனால் ஏ என்பவர் என்ன பண்ணுறாருனா 6 வருஷத்துக்கு போடுறாரு, பி என்பவர் 8 வருடத்திற்கு போடுகிறார். அப்படி போடும்பொழுது அவர்களுக்கு கிடைக்கும் வட்டி தொகை மட்டும் சமமாக இருக்குது. அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி தொகை மட்டும் சமமாக இருக்கும் எனில் ரூபாய் 2602 ஏ மற்றும் பியின் பங்குகள் காண்க. இப்போ கூடுதலாக அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏவும் பியும் சேர்த்து போட்ட தொகை எவ்வளோனா 2602. ஆனால் ஏ எவ்வளோ தனியாக போட்டாங்கன்னு தெரியாது, பி எவ்வளோ தனியாக போட்டாங்கன்னு தெரியாது. ஆனால் ஏ 6 வருஷத்தில் போட்டிருக்கிறாரு, பி 8 வருஷத்தில் போட்டிருக்கிறார். இங்கே நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா, 6 வருஷத்திலே ஒருத்தர் போட்டு 8 வருஷத்தில் ஒருவர் பெற்ற வட்டி தொகைக்கு சமமாக இவர் வாங்குறாருனா இப்போ கண்டிப்பாக ஏ தான் நிறைய காசு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார், பி கம்மியான காசு தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். இதுதான் ஃபஸ்ட்டு ஃபேக்ட். ரெண்டாவது நம்ம செக் பண்ண வேண்டியது, ஆப்ஷனை கூட்டினீங்கன்னா கூட்டுத்தொகை நமக்கு என்னவா வரணும், 2602 வரணும். இது இரண்டாவது. இந்த ரெண்டுத்தையுமே வச்சு நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். முதல்ல ஆப்ஷன் ஏவை பாருங்கள், 1300 1252 2602 கிடையாது. அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் ஏ வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. மீதி பாருங்கள், சி ஆப்ஷனில் இவர் 6 வருஷத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, இவர் 8 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. ஏ தான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, பி வந்து பார்த்தீங்கன்னா அவரை விட கம்மியாக தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்படி பார்த்தா ஏ 1302, பி 1300 தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா 2 வருஷத்திற்காக இவருக்கு 2 ரூபா மட்டும் அதிகமாக கிடச்சிருக்கும். கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. இப்போ இதுவும் ஆன்சராக வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இப்போ மீதி இருக்கக்கூடிய இந்த 2 ஆப்ஷனில் நீங்கள் ஈஸியாக எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1452 1352 இந்த 2 ஆப்ஷனில் 1452 1352ன்னு இருக்குது. மொத்தமாக இருக்கிற அந்த 4 ஆப்ஷனில் பாருங்கள், 1300 1302 1352 என 1300 வரக்கூடிய ஆன்சர் தான் நிறைய முறை வந்திருக்கு. இப்போ கண்டிப்பாக டியாக இருப்பதற்குத்தான் வாய்ப்பு அதிகம். இந்த ட்ரிக்கை நீங்கள் மெஜாரிட்டி ட்ரிக்கை
யூஸ் பண்ணியிருந்தாலே 100% மிக மிக சரியாக நம்மால் விடையளித்திருக்க முடியும். இது ஆக்சுவலாக ட்ரெடிஷ்னல் மெத்தேடில் எப்படி போடணும்னா, ஒரு தொகையை எக்ஸுன்னு எடுத்துக்கணும், இன்னொரு தொகையை 2602 மைனஸ் எக்ஸுன்னு எடுத்துக்கிட்டு முதல் தொகையை 4%க்கு 6 மாதம், அடுத்த தொகையை 2602 மைனஸ் எக்ஸு இன்ட்டு 4% இன்ட்டு 8 மாதம்னு போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 2 தொகையுடைய மதிப்பை கண்டுபிடிக்க முடியும். இதுதான் ட்ரெடிஷ்னல் மெத்தட். நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்தது மேக்ஸ் ட்ரிக் மெத்தட். அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம். எப்பொழுதுமே தனி வட்டி கூட்டு வட்டிக்கலாம் டைரெக்டாக நம்ம ஈஸியாக ஆன்சரை கொஸ்டின்ல இருந்தே கண்டுபிடிக்கலாம். தனி வட்டியை பொறுத்த வரலாம் ஒரே ஃபார்முலா தான், சின்ன ஃபார்முலா PNR/100ன்னு வரும். PNR/100 இந்த ஃபார்முலா வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதற்குண்டான கொஸ்டின் அடுத்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ரூபாய் 68,000க்கு 9 மாதங்களுக்கு 16.2/3% வருட வட்டி வீதத்தில் தனி வட்டி காண்க. 9 மாதம் என்றாலே நம்ம 12 மாதத்துக்கு மாற்றிக்கணும்னா 12ஆல் டிவைட் பண்ணிடணும். அதே போல் இந்த மாதிரி அவங்க கலப்பு பின்னத்தில் கொடுத்தாங்கன்னா அதை நம்ம எப்படி மாற்றணும்னா 16×3 48 + 2 50, இப்போ 50/3ன்னு மாற்றிக்கணும். P எவ்வளவு 68,000, N எவ்வளவு 9/12, R எவ்வளவு 50/3. ஆன்சர் அப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிக்கலாமா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? P என்பது 68,000. அதற்கு அடுத்தது N எவ்வளவு 9/12, R எவ்வளவு 50/3 /100ன்னு ஃபார்முலாவில் வரும். இப்போ இதுக்கும் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 12 4 3 12 3 3 9 3 3 இங்கே அடிச்சிடுறீங்க. 2 2 4 25 2 50 2 2 34 2 68. இப்போ 34 × 10 × 25 எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,500 என்பது சரியான விடை. வேணா பெருக்கி பார்த்துங்க. 34 × 250, 4 250 1000, 3 250 750, 0 0 5 8 8,500 சரியான விடை. இவ்வளவு தான் இந்த கொஸ்டின். அடுத்தது பகடையை வச்சு நமக்கு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப 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 ஈஸியானது தான். ஏன்னா 4 பகடை கொடுத்தாங்கனாலே நமக்கு ஈஸி. ஒரு பகடை 4 முறை உருட்டப்படும் போது அதன் 4 வேறுபட்ட நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. 2 எதிர்பக்கமாக இருக்கும் எண்ணை காண்க. 2 எதிர்பக்கமாக இருக்கும் எண்ணை காண்க. முதல்ல இந்த 2 பகடையை எடுத்துக்கிறேன். 2 பகடையில் 2 2 வந்திருக்கு, 3 3 வந்திருக்குன்னா இப்போ 5க்கு ஆப்போசிட்டாக 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ 5க்கு ஆப்போசிட்டாக 1 இருக்குன்னு அர்த்தம். அடுத்து என்ன செய்கிறேன்னா 2வது பகடியும் 3வது பகடியும் எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே 3 3ன்னு வந்துருச்சுன்னா இப்போ 2க்கு எதிர்பக்கம் என்ன 4. இப்போ 2க்கு எதிர்பக்கம் 4, 4க்கு எதிர்பக்கம் 2. அவங்க கேட்டிருக்கிறது 2 எதிர்பக்கம் தான். இப்போ 2 எதிர்பக்கம் 4 என்பது சரியான விடை. மீதி இருக்கிறது 6 தான். அப்போ 6 எதிர்பக்கம் 3. இப்போ ஆன்சர் நமக்கு இதிலேருந்தே தெளிவாக தெரியுது. 2 எதிர்பக்கம் 4, 4 எதிர்பக்கம் 2. ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர். தொடர் வரிசையில் உள்ள விடுபட்ட எண்ணை காண்க. தொடர் வரிசையில் உள்ள விடுபட்ட எண்ணை காண்க. ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டுக்கிறாங்க, கஷ்டம் இல்லை. 7 12 19 24 43. இங்கே நீங்கள் வித்தியாசங்களை கண்டுபிடிச்சாலே ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சி இருக்கலாம். 7க்கும் 19க்கும் வித்தியாசம் எவ்வளோ 12 கொடுத்துட்டாங்க பாருங்கள். 19க்கும் 43க்கும் வித்தியாசம் எவ்வளவு 24. அப்போ அடுத்து என்ன வரும்? 43க்கும் 91க்கும் நடுவில் இருக்கக்கூடிய வித்தியாசம் எவ்வளோன்னு நீங்கள் பார்க்கணும். 48 வரும். இப்போ 48 தான் இங்கே வரப்போகுது. ஆன்சர் சி. அப்படியே பார்த்த மாத்திரத்திலேயே கண்டுபிடிக்கலாம். 7க்கும் 19க்கும் வித்தியாசம் 12, 19க்கும் 43க்கும் வித்தியாசம் 24. இப்போ 43க்கும் 91க்கும் வித்தியாசம் 48. இப்போ ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள். சிம்பிளிஃபைலேருந்து கேட்டிருக்கிறாங்க. இது பார்ப்பதற்குத்தான் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் கண்டிப்பாக இது எளிமையான கேள்வி தான். ஏன் எளிமையான கேள்வின்னு நான் சொல்கிறேன்னா, நமக்கு சுருக்குகளை ஒரு ஃபார்முலா தெரியும். a/m ×
ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் ப்ளஸ் என்னன்னு ஒரு ஃபார்முலா தெரியும். இங்கே பாருங்கள், அடிமானம் இங்கேயும் சமமாக இருக்குது, இங்கேயும் சமமாக இருக்குது, அடுக்கு மட்டும்தான் மாறி இருக்குது. இப்போ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4 பவர் மைனஸ் 1, 4 பவர் மைனஸ் 2, 4 பவர் மைனஸ் 3, மேலே 0 ப்ளஸ் 1ன்னு கூட்டுவீங்க. இப்போ 4 பவர் மைனஸ் 1, 4 பவர் மைனஸ் 2, 4 பவர் மைனஸ் 3 பவர் 1ன்னு வரும். கரெக்டுங்களா? இப்போ 4 பவர் மைனஸ் 1 எப்படி எழுதலாம்? 1/4ன்னு எழுதலாம். 4 பவர் மைனஸ் 2 எப்படி எழுதலாம்? 1/4 ஸ்கொயர்னு எழுதலாம். 4 பவர் மைனஸ் 3 எப்படி எழுதலாம்? 1/4 கியூப்னு எழுதலாம். பவர் 1. இப்போ நீங்கள் 1/4, 1/16, 1/64 பவர் 1ன்னு வரும். இந்த எல்லாத்துக்கும் நீங்கள் மீசியமாக எடுத்தீங்கன்னா பெருசு 64 தான். பெருசு 64 இருக்க சொல்ல 4ல் எத்தனை 64 இருக்குது? 16 4 இருக்குது. 64ல் எத்தனை 16 இருக்குது? 4 இருக்குது ப்ளஸ் 1 கூட்டினீங்கன்னா 21ன்னு வரும். இப்போ 21/64 தான் சரியான விடை. இதை எப்படி நம்ம ட்ரிக்கு யூஸ் பண்ணி போட்டிருக்க முடியும்னா, இந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய எல்லா நம்பருமே 4ன் மடங்காக தான் இருக்குது. இப்போ கண்டிப்பாக 63, 19, 63, 19ன்னு வரக்கூடிய ஆப்ஷன்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா 4ன் மடங்கு 64 தான். ஆனால் மேலே வந்து மைனஸில் மதிப்பு வந்திருக்கு. மைனஸில் மதிப்பு வந்திருக்குன்னா கீழே தான் 64 வருவதற்கு வாய்ப்பு இருக்கே தவிர மேலே வருவதற்கு வாய்ப்பில்லை. இப்போ ஈஸியாக இந்த ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணிட்டு ஆப்ஷன் சியை போட்டுட்டு நீங்கள் போயிட்டே இருந்திருக்கலாம். சரியான விடை நமக்கு கிடைச்சிருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எப்பொழுதுமே நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்டுருவாங்க. 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 78.4. இப்போ ஒவ்வொரு பேரும் 78.4 மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ 25 பேரும் 78.4 மதிப்பெண்ணை எடுத்திருக்கிறாங்க. இப்போ இதற்கான விடை 1960. அடுத்து பாருங்கள், இங்கு 96 என்ற மதிப்பானது 69 என தவறுதலாக எடுக்கப்பட்டது. இப்போ 25 பேருக்கும் சராசரி மதிப்பெண் 78.4. அந்த 25 பேரில் ஒருத்தனுடைய மதிப்பு 96ன்னு வந்திருக்கு. 96 மார்க் எடுத்திருக்கிறான்னு வச்சுங்க. ஆனால் கூட்டும்போது நான் என்ன பண்ணிட்டேன்னா 69ன்னு தப்பாக கூட்டிட்டேன். இப்போ நான் 69ன்னு வச்சு கூட்டினதால தான் எனக்கு 1960 வந்திருக்குது. ஒரு வேளை சரியான விடை 96ன்னு வச்சு கூட்டியிருந்தா இந்த ரெண்டுத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் வருது? 69க்கும் 96க்கும் எவ்வளோ வித்தியாசம் வருதுன்னா 27 வித்தியாசம் வருது. ரெண்டுத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் வருது? 27 வித்தியாசம் வருது. இப்போ கூடுதல் என்னவாக இருக்கும்? 27 மார்க் அதிகமாக வந்திருக்கும். இப்போ கூட்டினீங்கன்னா உங்களுக்கு புதிய சராசரி கிடைச்சிரும். எவ்வளோ பாருங்கள் புதிய சராசரி? 1987. இப்போ இந்த 1987 நீங்கள் 25ஆல் வகுத்துட்டிங்கன்னா அதுதான் ஆன்சர். இப்போ 25 25, 7 25 175. இப்போ 198 மீதி எவ்வளோ இருக்குது? 23 இருக்குது. இப்போ அடுத்தது பாருங்கள், 25 25, 9 25, 225. இப்போ 9 மீதி எவ்வளோ இருக்குது? 12 இருக்குது. 25 25, 4 25 100. அப்போ மீதி 2 இருக்கும். இப்போ 79.4 எதாவது ஆப்ஷன் ஆரம்பிக்குதா பாருங்கள். இதுதான் சரியான விடை. ஆப்ஷன் பி சரியான விடை. நான் இந்த வகுத்தலை என்னுடைய பாணியில் பயன்படுத்தியிருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய பாணியில் பயன்படுத்திங்க. இப்போ சரியான விடை 79.48. இந்த கொஸ்டினில் ட்ரிக்கை யூஸ் பண்ணியிருக்க முடியுமானா கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்கலாம். பாருங்கள், 78.4 சராசரி மதிப்பெண், அதாவது பிழை செய்த பிறகு. இப்போ நம்ம பிழையை சரி பண்ணுறோன்னு வச்சிங்களேன். பிழையை சரி பண்ணும்போது கூடுதலில் 27 அதிகமாகுது. இப்போ 27 அதிகமானால் கண்டிப்பாக இந்த சராசரியை விட புதிய சராசரி கம்மியாகாது. இப்போ கண்டிப்பாக இது வருவதற்கு வாய்ப்பில்லை, இதுவும் வருவதற்கு வாய்ப்பில்லை. அதே போல் 27 வந்திருக்கு. 27 என்பது 25 விட அதிகம். அப்போ ஒரு வேல்யூ வந்து அதிகமாகும். 78லேருந்து 79 தான் ஆகும்னு அர்த்தம். ஆனால் இங்கே 78லே கொடுத்துருக்கிறதால நான் சால்வே பண்ண தேவையில்ல. அப்படியே டைரெக்டாக ஒரு 20 செகண்டில் இந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். இதுதான் மேக்ஸ் ட்ரிக்கு என்பது. ஸோ மேக்ஸை நம்ம மேக்ஸிமம் கொஸ்டின்ஸை மேக்ஸ் ட்ரிக்ஸை பயன்படுத்தியே நம்மளால் சால்வ் பண்ண முடியும் என்பது இதிலிருந்தே 100% நமக்கு ப்ரூஃப் ஆகுது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், விகிதத்தை வச்சு நமக்கு கேட்டிருக்கிறாங்க. ஒருவர் தன்னுடைய 4 நண்பர்கள் ABCD ஆகியவருக்கு தனது பேனாக்களை 1/3, 1/4, 1/5, 1/6 ஆகிய விகிதங்களில் விநியோகிக்கிறார் எனில் அவர் வைத்திருக்க வேண்டிய பேனாக்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கைன்னு கேட்குறாங்க. இதற்கு நீங்கள் மீசிமா எடுத்துட்டாலே
ஏன்னா மீசிமா என்பது தான் மிகச்சிறிய மடங்கு. இப்போ நீங்கள் இதற்கு மீசிமா எடுத்துட்டா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் 3, 4, 5, 6. இதற்கு மீசிமா எடுத்துனீங்கன்னா 60. இப்போ 60ல் 3 எத்தனை முறை இருக்குது? 20 முறை. 60ல் 4 15 முறை. 60ல் 5 12 முறை. 60ல் 6 10 முறை. 35 47 57. இப்போ 57 என்பது சரியான விடை. இவ்வளவு தான் இந்த கொஸ்டின். சால்வ் பண்ணுறது எவ்வளோ நேரம் ஆகிருக்கும்? ஒரு 30 செகண்ட் ஆகிருக்கும். கொஞ்சம் யோசிச்சிருந்தீங்கன்னா ஒரு 30 செகண்டு தான் இந்த கொஸ்டினுக்கு ஆகியிருக்கும். அடுத்த கேள்வி பாருங்கள், கடைசி கேள்வி. இந்த கொஸ்டினையும் நம்ம மேக்ஸ் ட்ரிக்கை பயன்படுத்தியும் போட்டிருக்கலாம் மற்றும் ட்ரெடிஷ்னல் மெத்தடை யூஸ் பண்ணியும் போட்டிருக்கலாம். கொஸ்டினை பாருங்கள், 2, 5, x 20 ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமாக இருப்பின் எக்ஸின் மதிப்பு காண்க. எக்ஸின் மதிப்பு காண்க என்பதுதான் கேள்வி. இப்போ இதை எப்படி விகிதமாக மாற்றுவீங்க? 2:5 x:20ன்னு மாற்றுவீங்க. இப்போ இங்கே 5ன்னு வரணும்னு வச்சிங்களேன். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க? பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமாக இருப்பின். இப்போ இங்கேயும் 2:5 வரணும், இங்கேயும் 2:5 வரணும்னா இப்போ 20 எத்தனையால் வகுத்தா 5 வரும்? 4ஆல் வகுத்தா தான் 5 வரும். இப்போ இதை 4ஆல் வகுத்துட்டிங்கன்னா இங்கே 5. இப்போ இந்த இடத்துல நீங்கள் இதையும் 4ஆல் தான் வகுக்கணும், இங்கேயும் நீங்கள் 4ஆல் தான் வகுக்கணும். 4ஆல் எந்த நம்பர் வகுத்தா 2 வரும்? 8 வகுத்தா தானே 2 வரும். இப்போ ஆன்சர் சி என்பது சரியான விடை. 8 தான் சரியான விடை. வேறு எந்த மெத்தடில், ட்ரெடிஷ்னல் மெத்தடில் போடலான்னா 2:5 x:20. இப்போ 2/5 x/20. 5க்கும் 20க்கும் அடிச்சிட்டா 4. இப்போ 4 × 2 x. எக்ஸின் மதிப்பு 8. இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இது ஒரு மெத்தட். இது எதுவுமே இல்லாமல் நான் வெறும் ஆப்ஷனை வச்சு மட்டும் கண்டுபிடிக்க முடியுமானா அப்படியும் நம்மால் கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். 2, 5 x:20ன்னு இருக்குது. இப்போ 2, 5 x:20னா கண்டிப்பாக இந்த எண் 5க்கும் 20க்கும் நடுவில் தான் அமையும். இப்போ கண்டிப்பாக 50 வராது, கண்டிப்பாக 4 வராது. 1 10 வரலாம், இல்லை 8 வரலாம். இப்போ 50% நமக்கு இதற்கு பாசிபிலிட்டி கிடைச்சிருக்கும் சரியான விடையை நம்ம தேர்ந்தெடுப்பதற்கு. ஆனால் இந்த கேள்வியை மாணவர்கள் ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. இந்த 25 கொஸ்டினும் மேக்ஸ் கடினமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பதட்டம் அடையாமல் அந்த 3 மணி நேரம் ப்ரெஷரை கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் குறைந்தபட்சம் 20 வினாக்களுக்கு உங்களால் சரியாக பதிலளித்திருக்க முடியும். அதிகபட்சமாக 22 அல்லது 23 வினாக்களுக்கு பதிலளித்திருக்க முடியும். ஏன்னா அந்த நிழலவை கணக்கு கண்டிப்பாக போட்டிருக்க முடியாது. பாலினாமியல் ஈக்குவேஷன் சம்மோ நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ இந்த 23 கொஸ்டின் போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக 20 கொஸ்டினுக்கு கம்மியாக நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா மஸ்ட்டு நீங்கள் நிறைய மேக்ஸு ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ 25 கொஸ்டினுக்கும் ஆன்சர் சால்வ் பண்ணியிருக்கேன். 25 கொஸ்டினும் கம்ப்ளீட் பண்ணி இதில் பயன்படுத்தியிருக்கிற மேக்ஸ் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே 25 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட்டட்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து ஒரு மிக மிக முக்கியமான வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.